அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வென் வில் த ஃபோர்த் ஃபேஸ் ஆஃப் அமால்கமேஷன் ஆஃப் ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் கம் இன்டு எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துருந்தோம். வியாஸ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனோட பேசிஸ்ல நமக்கு 43 ஆர்ஆர்பிஸா இருக்கிறத 28 ஆர்ஆர்பிஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்போல இருந்து நடைமுறைக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மே 2025ல இருந்து நமக்கு நடைமுறைக்கு வரப்போகுது. சரியா? ஸோ 43 ஆர்ஆர்பிஸ 28ஆ ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது, RBI in its April 2025 monetary policy has reduced the forecast for Indian economic growth rate to அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் எக்கானமியோட growth rate எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத RBI மானிட்டரி பாலிசி மீட்டிங் முடிவில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5% இந்தியாவோட எக்கானமி இந்த ஃபினான்ஷியல் இயர்ல நம்ம எக்கானமியோட growth இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட். ஸோ டிஜி கேரளா அப்படிங்கிற ப்ராஜெக்டை கேரளா கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா 2022ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே நமக்கு அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய ரூரல் பீப்புள்ஸ், கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. லைக் வந்து ஒரு வீடியோ கால் எப்படி பண்ணுறது, ஒரு வாட்ஸ்அப் கால் எப்படி பண்ணுறது, ஒரு ப்ரொஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு லிட்ரஸியை அங்கே இருக்கக்கூடிய ஏஜ்டு ரூரல் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா கேரளா ஓவராலாக பார்க்குறப்ப டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ எந்த ஸ்டேட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா கேரளா தான். அடுத்தது, ஹூ இஸ் தஹாவூர் ராணா who was extradited from the United States of America to India recently அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தஹாவூர் ராணா யாரு, எதுக்காக அவர் இங்கே யூஎஸ்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க, நாடு கடத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் தான் பிரைம் அக்யூஸ்ட் இன் மும்பை டெரர் அட்டாக். ஓகேங்களா? மும்பை தீவிரவாத தாக்குதலில் இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தஹாவூர் ராணா. இவரை இப்ப அமெரிக்காவோட பிரசிடென்ட்ல இருந்து இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்து இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியோட ஸ்பெஷல் கோர்ட் வந்து இந்த கேசஸை கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சு அவங்க தீர்ப்பு வழங்குவாங்க. சரியா? லாஸ்டா, வேர் வாஸ் த தேர்ட் பிம்ஸ்டெக் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டீரியல் மீட்டிங் 2025 ஹெல்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பிம்ஸ்டெக் மினிஸ்டீரியல் மீட்டிங் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா காத்மண்டு, நேபாளில் வந்து நடந்திருக்கும். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம்.